13 நாட்கள் தொடர்ந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய பாசிவ் அட்டாக் அப்படிங்கிறத அமெரிக்கா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. உலக நாடுகள் எல்லாருமே என்னடா இது மறுபடியும் ஒரு யுத்தமா, மறுபடியும் நம்மளால் இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியுமா இப்படி அப்படின்னு சொல்லி பலவிதமான யோசனைகள். நிறைய வல்லுநர்களை கூப்பிடுறாங்க, நிறைய சென்ட்ரல் பேங்கினுடைய தலைவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். ஏகப்பட்ட சிக்கல் இருக்கே, அந்நிய செலவாணி காலி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுக்குமே சிக்கல் பெருசாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் திடுதுப்புன்னு பார்த்தா ட்ரம்ப் அவர்கள் கடந்த 2 நைட்டாக ஈரான் அடிக்கிறத நிப்பாட்டியிருக்கார். நேற்று இன்னைக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை சார், கொஞ்சம் ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருக்குது. இந்த ஆயுத பற்றாக்குறை ஆல்ரெடி அமெரிக்காட்ட நிறைய நாள் இருந்தது தான். பட் இப்போது அமெரிக்கா நேரடியாக அந்த காரணத்தை மட்டும் சொல்லாமல் ட்ரம்புக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஈரானுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பேஸை பயன்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு அவங்க வரட்டும். ஒரு வேளை பேச்சுவார்த்தைக்கு அவங்க வரலன்னா மறுபடியும் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறார்கள் அப்படின்னு எங்கேயாவது சொன்னாங்களா? கிடையாதே. இந்த இடத்துல நெத்தன்யாகு அவர்களையும் இழுத்து வச்சு பெரிய ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க ஈரான். நேரடியாக ரஷ்யாவுக்கே ஒரு ஃப்ளைட் அனுப்புறதுக்கான திட்டமும் வச்சுருக்காங்க. அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஈரானுக்கு கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இப்போ வாஷிங்டன், அதாவது நம்ம அமெரிக்கா கொடுத்துருக்காங்கப்பா. பட் இது ஒரு கடைசி வாய்ப்பா? இதே மாதிரி பல முறை ஈரானுக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஈரானும் என்ன செஞ்சதா சரித்திரம் கிடையாது. அமெரிக்காவுடன் இணக்கமாக போகலாம், சண்டை வேண்டாம், சமாதானம் அப்படின்னு சொன்னதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி கூட ஈரானுடைய பிரசிடென்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஐயா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அமெரிக்காவினுடைய தாக்குதலால் நிறைய அடிபட்டுச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் ரேப்பிடாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அவங்களுடைய முக்கியமான டிஃபென்சிவ் பொசிஷன்ஸ், இது எல்லாத்தையுமே அமெரிக்கா அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னா நாங்கள் மறுபடியும் தயாராகிட்டு இருக்கோம்டா, வாங்க மோதி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். அமெரிக்காவும் இதை சும்மா விட்டுருவாங்களான்னு கேட்டால் இல்லை. இப்போதைக்கு ஈரானால் லாங் ரேஞ்ச் மிசைல்லாம் அடிக்க முடியாது. அவங்களுடைய லான்ச்சர்ஸ், அவங்களுடைய முக்கியமான கேப்சூல்ஸ், இது எல்லாத்தையுமே நாங்கள் அடித்து நொறுக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு தான் ஈரானால் எந்திரிச்சு எங்களை எதிர்த்து பெரிய ஒரு அட்டாக்கை நடத்த முடியும். அதுவரையிலும் நாங்களும் எங்களை ரீஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய தேவைக்கான மிசைல்ஸ், அவங்களுடைய ஆயுதங்கள் பல நாடுகளுக்கும் பல நிறுவனங்களுக்கும் அழைப்பை கொடுத்துருக்காங்க. இதில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அதுவும் அவங்களுடைய நாட்டு கம்பெனிகள், நிறுவனங்கள், இது எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அமெரிக்கா ரகசியமாக 2 தினங்களாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம். இந்த பேச்சுவார்த்தை நடந்த காரணத்தினால்தான் இப்போதைக்கு அமெரிக்கா ஈரானை எதிர்க்காமல் அடிக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தி கார்டியன் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜேடி வான்ஸ் உட்பட முக்கியமான நபர்கள் அமெரிக்காவில் ஆயுதங்கள் பற்றாக்குறை வந்துட்டு இருக்கு, திடுதுப்புன்னு வேறு ஏதாவது போர் வந்துச்சுன்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, இப்போதைக்கு இந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும், அதன் அடிப்படையில் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கான அந்த காய் நகர்த்தலுக்கான ஒரு பதிவை ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, அப்படின்னா நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவுக்கு வரப்போகிறாராமே. அமெரிக்காவுக்கு வந்து நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுடன் பேசி அடுத்தது ஏதாவது அட்டாக் நடந்துச்சுன்னா ஒன்றுமே கிடையாது ராசா, முழு போர் தான். யுத்தம் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும், பீக்கில் இருக்கும் அப்படிங்கிற வார்னிங்கை இப்போதே ஈரான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நெத்தன்யாகு அவர்களுடைய மூளையாக அமெரிக்கா செயல்பட்டது என்றால், அவங்க நினைக்கிறத அமெரிக்கா செய்து முடிக்க வேண்டும் என்றால் அது எங்களை மீறி தான் நடக்கும், நாங்கள் என்ன செஞ்சிருவோம், துவம்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக அப்படியே கடந்து போன போது திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அப்படியே கன்னிவெடியில் சிக்கி பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது ஈரானுடைய கப்பல் தான். அப்படி ஈரானுடைய கப்பல் பிளாஸ்ட் ஆனதுக்கு காரணம் ஈரான் வச்ச கன்னிவெடி. ஸோ ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, அவங்க வச்ச கன்னிவெடி அவங்களுக்கு தானே தெரியும். அப்போ எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல இல்லை, எந்த கன்னிவெடியை வெடிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே ஈரான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ராம் பண்ணி கரெக்டாக ப்ரோக்ராமேட்டிக்லி அதை என்ன செய்ய போகிறாங்க, அழிக்க போகிறாங்க. முதல்லாம் கன்னிவெடி வச்சா அதை அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, கம்ப்யூட்டரைஸ்டு கன்னிவெடிகள்லாம் வைக்கிறாங்க. இந்த லொக்கேஷனில் இந்த ஒரு பரப்பளவில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகள் டிஸ்க், அந்த பரப்பளவில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகள் புஸ்க் அப்படின்னு சொன்னால் அது வெடிக்கும், இது வெடிக்காமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஈரான் கொடுத்திருப்பதால் ஓகே, இந்த யுத்தம் கொஞ்சமாக நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது, நிற்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான். பட் இந்த யுத்தம் நின்னா என்ன, அடுத்தது தான் இன்னொரு யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெட் சீ பக்கமாக 2 பேர் தாக்குதலை நடத்திக்கிறாங்கப்பா. அது வேறு யாருமே கிடையாது,
கிடையாது ஏமனுடைய ஹூத்திஸும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும் தான். நேற்று 2 தினங்களாக அரபுலக மீடியாக்களில் 2 செய்திகள் தான் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இருந்தது. ஒன்று அமெரிக்கா அடிக்காதது, இன்னொன்று ஹூத்திஸ் அடிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ ஹூத்திஸ் ரெட் சி பக்கமாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா அவங்களுடைய எண்ணெய் வளங்கள், எண்ணெய் கிணறுகள், அவங்களுடைய எண்ணெய் பைப்லைன் திட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாத்தையுமே தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஷாக்கிங்காக சவுதி அரேபியா அதை பார்த்துட்டு இருக்காங்க. கத்தார் அரசாங்கம் கூட பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாங்க. என்னப்பா இந்த ஹூத்திஸ் இப்படி செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி, குறிப்பாக யான்பு எண்ணெய் நிலையங்களை நோக்கி வந்த ஏவுகணைகளை நாங்கள் தடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அருகே பெரும் புகை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியானது. இது எல்லாத்துக்குமே ஹூத்திஸ் தான் காரணம். ஸோ ஹூத்திஸ் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக சவுதி அரேபியாவை செய்ய வைக்க போகிறாங்க. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஹூத்திஸ் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக ஈரானுடைய தயவுதாட்சணை தான் ஹூத்திஸ் வளர்வதற்கான காரணம். ஸோ ஈரானை அடிக்கிறதுக்கு பதிலாக ஹூத்திஸ் அடித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் சவுதி அரேபியா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஈரான் எந்த விதமான போருக்கும் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஈரானுக்கு பதிலாக ஈரானுடைய ஷேடோவாக ஹூத்திஸ் ரெட் சீல இந்த யுத்தத்தை கொஞ்சம் திருப்பி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நேரம் சிரியாவினுடைய பிரசிடென்ட்டை நாங்கள் பேச போகிறோம். ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் இப்படிலாம் அட்டாக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது அமெரிக்க அதிபர் அடுத்ததாக ஒரு பிளானை போடுறார். தீவிரவாதத்தை தீவிரவாதிகளால் தான் அழிக்க முடியும். அப்போ இதனால் வரையிலும் இருந்த தீவிரவாதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிரியாவினுடைய பிரசிடென்ட். சார் அவர் இப்போ அரசியல்வாதி சார் அப்படின்னு சொன்னால், ஆமாம் அவரை வச்சு நம்ம என்ன செய்வோம், எல்லார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது சிரியாவினுடைய பிரசிடென்ட்டு கேட்குறாங்க, சிரியாவில் சில இடங்கள் இப்போதும் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, உங்களுக்கு தெரியும்ல, அப்போ இஸ்ரேல் கூட நீங்கள் சண்டைக்கு போவீங்களா பிரசிடென்ட் அவர்களே அப்படின்னு கேட்கும்போது, ஐயையோ அதுக்கான நேரம்லாம் இப்போ கிடையாதுங்க, சிரியாவை ரீபில்டு பண்ணி எடுக்கணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, நிறைய எதிர்கால திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் செஞ்ச பிறகு தான் எங்களுடைய நாட்டை பற்றி நாங்கள் அடுத்த கட்டத்தை யோசிக்க முடியாதா, யுத்தமாக இருக்கட்டும் இல்லாட்டி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், இப்போதைக்கு எல்லோருடனான நட்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டு உலக அரசியலில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா நெத்தன்யாகு அவர்களுடன் ஈஸியாக சிரியாவினுடைய பிரசிடென்ட் பேச போகிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இப்போதைக்கு சிரியா கூட எந்த விதமான சண்டைக்கும் இஸ்ரேல் வர்றதும் கிடையாது. இஸ்ரேல் வந்துட்டு இருக்காங்க, பட் பெரிய அளவில் சண்டையாக கிடையாது. ஆனால் இஸ்ரேல் கூட நாங்கள் சண்டைக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிரியா சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல்டு பிளாஸ்ட் ஆஃப் அன்எக்ஸ்ப்ளோர்டட் மியூனிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் இப்போ ஈரான் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல ஈரான் அனுப்பின ஏவுகணைகள் இது எல்லாமே வெடிக்காமல் அங்கங்கே விழுந்து கிடக்கு அப்படிங்கிறதும் பரவலாக வந்திருக்கக்கூடிய செய்திகள். அதையும் என்ன செய்ய போகிறாங்களாம், இப்போ வந்து பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லாட்டி செயலிழக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு இதனால் சிக்கல் வந்திருக்கு. அதனால தான் ஈரான் வாண்டடாக இந்த செய்தியை உலக நாடுகளுக்கு தெரிவித்து நாங்கள் கன்னி வெடிகளாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த மாதிரி அன்எக்ஸ்ப்ளோர்டட் மியூனிஷன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே அழிக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் ஜூலை 28ஆம் தேதி, அதாவது நாளைய தினம், ஈரான்லேருந்து ரஷ்யாவுக்கு ஈரானுடைய ஷஞ்சான் ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஃப்ளைட்டை ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ரஷ்யா கூட ஈரான் நட்புடன் தான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுவே பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனாலுமே ஈரானுக்கு ஒரு கெத்து தான்ப்பா, நேரடியாக ஒரு ஃப்ளைட்டை விடுறோம்ப்பா, முடிஞ்சால் தடுத்துப்பார், அதுவும் ரஷ்யாவுக்கு நாங்கள் நேரடியாக ஃப்ளைட்டை விடுறோம் அப்படின்னு சொல்லும்போது 2 தினங்கள் தானப்பா அமெரிக்கா இந்த தாக்குதலை நிப்பாட்டியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு இருக்கீங்களே, திடீர்னு பார்த்தா நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ரஷ்யா கூட அடுத்த கட்டமாக நாங்கள் உறவுகளை வைத்துக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது கூட அடுத்ததாக இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க 19 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நாங்கள் எண்ணெய்களை விற்றிருக்கிறோம். அதுவும் இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து இந்த சீஸ்ஃபயர் இது காலகட்டத்தில் நாங்கள் 16 பில்லியன் அப்படிலாம் சொல்லி ஏகப்பட்ட எண்ணெய்களை விற்றிருக்கிறோம். இதெல்லாம் யாருக்குமே தெரிய வேண்டாம், எங்களுடைய வேலையை நாங்கள் சரியாக செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அமெரிக்காவுக்கெல்லாம் பெரிய அளவு புகைச்சல். எவ்வளோதான் நம்ம கட்டுப்பாட்டுடன் ஈரானை நம்ம நகர்த்தி வச்சுருந்தாலுமே ஈரான் எண்ணெயை விற்று அவங்க காசை சம்பாதிச்சுட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி கூட மொத்தம் 12 கமர்ஷியல் ஷிப்பை நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. 12 கமர்ஷியல் ஷிப்பா, அது ஏன்பா நிப்பாட்டினீங்கன்னு கேட்டால், நாங்கள் தானேங்க இராணுவ ப்ளோக்கேடே நிப்பாட்டி வச்சுருக்கோம் அந்த இடத்துல, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ளே போகிறதும் வர்றதும் யாரால் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஈரானாலையா? கிடையாது, அமெரிக்காவால் தான் அப்படின்னு சொல்லி தான் அந்த 12 கப்பலை நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. மேய்க்கிறது எருமை, அதில் பெருமை வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் அமெரிக்கா உலக பொருளாதாரமே மந்த நிலைமையில் போயிட்டுருக்கு, இதில் நாங்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து வாண்டடாக சிக்கிக்கிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான கண்டன குரல்கள் அதிகமாக மாறி வருகிறது. அமெரிக்கர்களே அமெரிக்கா செய்வது சரி கிடையாது, அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப் அவர்களுடைய அந்த அரசியல் அந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல,
டவுன் ஆகிட்டே இருக்குது. அப்போ இது அமெரிக்காவில் வரக்கூடிய தேர்தலை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களிடம் கேட்கும்போது கண்டிப்பாக பாதிக்காது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நிறைய மீடியாக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அமெரிக்கா ஈரான் யுத்தம் காரணமாக அமெரிக்காவில் வரக்கூடிய எலெக்ஷனில் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அடி வாங்கினாதான் மறுபடி உலகத்தில் அமெரிக்காவுக்கான அந்த கெத்து என்ன, அமெரிக்கா வாண்டடாக யுத்தத்துக்கு போகிறதுனால வந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக அமெரிக்கா அவங்களுடைய நாட்டு அரசியலை மாற்றி அமைப்பதன் மூலமாக புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறது பலருடைய கருத்து. அடுத்ததாக பஹ்ரைனில் இப்போ இந்த யுத்தம் நடக்கும்போது அது அரபுலக நாடுகளுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கிறதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன். நம்ம இன்டர்நேஷ்னல் ஆட்டோமொபைல் ஃபெடரேஷன் FIA அவங்க என்ன வச்சுருந்தாங்கன்னா ஃபார்முலா 1 கவர்னிங் பாடி தான் இந்த FIA அப்படிங்கிறவங்க. அவங்க ஏப்ரலில் பஹ்ரைனில் வச்சு கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிறது நடத்துவதற்காக திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏப்ரல் மாதம் பஹ்ரைன் ஈரான் அமெரிக்கா யுத்தம் பீக்கில் இருக்கும்போது அந்த இடத்துல கிராண்ட் பிரிக்ஸ் வச்சு நடத்தணும்னா பெரிய சிக்கல் வந்துடும். அதனால் அந்த கார் ரேஸ் அப்படிங்கிறது நிப்பாட்டிலான்னு சொன்னாங்கல்ல, அந்த கார் ரேஸ் இப்போது மலேசியாவில் வச்சு நடக்க போகுது அப்படிங்கிறது தான் FIA கொடுத்துருக்கக்கூடிய தகவல். ஸோ ஒரு கார் ரேஸ் போகிறதுனால அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், சார் இது சுற்றுலாவுக்கானது, பஹ்ரைனில் வச்சு நடக்கக்கூடியதாக இருந்தது, அது இப்போ மலேசியாவுக்கு போயிடுச்சு. இதே மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட், ஏகப்பட்ட திட்டங்கள், இது எல்லாமே அரபுலக நாடுகளை விட்டு பிரிந்து பிரிந்து போகின்றன. இதுதான் அரபுலக நாடுகளுக்கு சிக்கல். எண்ணெய் வளத்தை மட்டும் அரபுலகத்தால் நம்பி இன்னும் ஒரு 10-20 வருஷம் கூட நகர முடியாது. ஸோ அவங்க எல்லாருமே மாற வேண்டும். அதனால தான் துபாய் உட்பட, அதனால தான் பல நாடுகளும் விஷன் 2030 இல்லாட்டி நியோம் அப்படின்னு சொல்லி பல ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது கூட இப்போ இந்த போர் அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே போச்சுன்னா அவங்களுக்கு சிக்கல் தான். அந்த சிக்கலை தவிர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறார்கள். அதை சரிப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி நடக்கப் போகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் உண்மையிலேயே ஆயுதம் இல்லாததுனால அதை நிப்பாட்டி வச்சிருக்காரா, இல்லை வேறு ஏதாவது காரணம் வச்சிருக்காரா அப்படிங்கிறத ஓரிரு தினங்கள் நமக்கு காண்பித்து கொடுத்து விடும். அந்த நேரத்தில் அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.